கொஞ்சம் பொறுமையா இருங்க கைஸ். நாம எல்லாரும் நல்ல நண்பர்களாச்சே. பப்ளு நீ ரொம்ப போய் சொல்ற. நாம எல்லாரும் நல்லவங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணாம். 8 மணி நேரத்திற்கு முன்பாக. ஏய் பப்ளு, எனக்கு நீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. உன்கிட்ட நான் அப்படியே சொன்னேன். ஆமா நான் சொன்னேன்ல, உன்னோட gift ரெடி ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு உனக்கு வந்துரும். ஓகேவா? நிஜமாவா சொல்ற? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ஒருவேளை அம்னீஷியாவா இருக்குமோ? ஹார்பர்ட், என்ன பாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்றது? உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். அதேதான் பப்ளு, ஞாபகம் இருக்கா? இப்போ என்னோட சீக்ரெட் வெப்பன் வர போதுடா. அச்சோ பப்ளு, அவன் ஓடுறான். அவ்வளவு சீக்கிரமா ஓடிடுவானா? நீ தடுக்கிறதுக்காக தூக்கி போட்ட முள்ளங்கி என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ. அதை திருப்பி தரதா சொன்னேன். நான் உன்கிட்ட அப்படியா சொன்னேன்? என்ன யோசிக்கிற? என்கிட்ட இருந்த பெஸ்ட் முள்ளங்கி அதுதான் சூப்பரானது, தெரியும் உனக்கு? எனக்கு அந்த முள்ளங்கி ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மறந்துடாத. நான் உனக்கு நாளைக்கு தரேன். இங்க என்னதான் நடக்குது? சந்தோஷம். எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கான். எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? இங்க பாரு பிரியன், இதுதான் கான்ட்ராக்ட். நீ எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எப்ப கொடுப்ப? எப்ப கொடுப்ப? நீ மட்டும் அது திருப்பி கொடுக்கலனா உன் வீட்டை நான் எழுதி வாங்கிக்குவேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுக்காக நான் எல்லார்கிட்டையும் கொடுக்கறேன்னு சொன்னேன்? உன்னாலதான், எல்லாமே உன்னாலதான். ஒழுங்கா ஓடி போயிடு. தூங்க வேண்டிய நேரம். இது லாகர் விக்கோட வண்டியாச்சு. என்னதுரா இது? வானத்துல இருந்து பறந்து வந்த மாதிரி இருக்கு. என்னது இது? இது ரொம்ப அழகா இருக்கு. ஒருவேளை பப்ளு, 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 உன்கிட்ட இருந்து என்னோட பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது நீ அதுக்குள்ள மறந்துட்டியானே? இல்ல 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 இல்ல, என்கிட்ட இருக்கு. ஆனா உன்கிட்ட நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். அதுவும் முக்கியமா அந்த கிஃப்ட பத்தி தான் சொல்லணும். சரி, என்னன்னு சொல்லு. இங்க பாரு, நான் கடல்ல அட்வென்ச்சர் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது. நான் என் உயிரை பணைய வச்சு இதை எடுத்தேன். வாவ், இது எனக்கா? ஆமா, உனக்கு தான். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. பப்ளு, நீ கலக்குற. பாத்து போக மாட்டியா நீ? என்னோடது. உனக்கு இது கிடைச்சிருக்கா? உனக்குமா? இது என்னோட பர்த்டே கிஃப்ட். உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா? இவ்ளோ கலர் கலரா உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பப்ளு என்ன சொன்னா, இதுல 10 மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன கேட்டாலும் வரம் கிடைக்குமா. நான் நிறைய முள்ளங்கி வேணும்னு கேட்டுக்க போறேன். அதுக்காக தான் இதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். டாடா. ஹே ஓரன், எப்படி இருக்க? அரசருக்காக நான் கட்டின அரண்மனையை பாரு, அருமையா இருக்குல்ல? இந்த மொத்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு அரண்மனையை யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க. இதனால எனக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னோட முன்னோர்களுடைய டைமண்ட்ஸால கிடைச்ச ஆசீர்வாதம். எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? பப்ளு எங்களுடைய எல்லா படத்தையும் எடுத்துக்கிறதுனால தான் இதை எங்களுக்கு கொடுத்தான். அவனோட வண்டி இங்க இருக்கானா? அவனுக்கும் குண்டு சட்டிகளா, நில்லுங்க உங்களை.
எப்போதுமே இந்த வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி அழுத்து போச்சு. இப்போ இந்த லாகர்விக்கு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு ரைடு போவோம். நான் ஒண்ணுமே பண்ணல, அதுவா ஓடுது. என்னதுடா இது? நான் இப்போ எங்க இருக்கேன்? என்னது அது என்னோட இருக்காச்சே? ஒழுங்கு மரியாதையா வெளியில வரையா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லப்பா. இப்ப சொல்லு, அந்த குரங்குக்கு மட்டும் ஏன் அத்தனை ஸ்டோனை நீ கொடுத்த? எதுக்காக கொடுத்த? பப்ளு ரொம்ப பொய் சொல்றான். அவனை சும்மா விட கூடாது. எப்படி ஒரு ராஜாவை ஏமாத்துவ? மரியாதையா வெளியில வந்துரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க guys. நாம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாச்சே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. என்னால எனக்கு நீ நிஜமாவே பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. நீ பொய் சொல்ற பப்ளு, நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற. என்னது அப்படின்னா இது? அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். இந்த ட்ரக்குக்குள்ள நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாருங்களேன். என்னோடது எல்லாமே போச்சு. இவங்க எல்லார்கிட்டையும் நான் நல்லா மாட்டினேன். என்ன இது? இது முக்கியமா வடிவமைச்சது காட்டில் இருக்கிற விலங்குகளை சுலபமா பிடிக்கிறதுக்காகத்தான். இத நீங்க மிதிச்சா போதும், தானா வெடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது பப்ளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்திருக்கான். இது எல்லாம் புரிஞ்சு போச்சு. இது நம்ம கிட்ட எதுக்காக கொடுத்தானோ அவன் லாகரிவிக்கோட சேர்ந்துட்டா. நம்மள எல்லாம் இங்க இருந்து ஒழிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் பண்றாங்க. இல்ல, அதெல்லாம் உண்மை இல்ல. நிஜமா இந்த கல்லை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ட்ரக் திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சது. அப்போ எனக்கே ஒண்ணுமே புரியல. நீங்க ஆச்சரியமா பாக்குற மாதிரி தான் நானும் அப்ப பார்த்தேன். போதும், நாங்க இனிமே உன்னை நம்ப மாட்டோம். இவன் சொல்றது சரிதான். நாங்க யாருமே உன்னை நம்பவே மாட்டோம். ஆமா, நீ போய் சொன்னது மட்டும் எல்லாமே எங்களை போட்டு தடுறதுக்கு முயற்சி இருங்க. பண்ணிருக்க. இல்ல வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. போதும், அங்க இருக்கிறது எல்லாமே வெடிச்சு சதறி போயிடும். இனிமே பப்ளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்ல. போதும்டா, எழுதுறான். ரெஸ்ட் எடுத்தது போதும்டா, முதல்ல எழுதுறா. லாகர்விக், என்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. ஏ பப்ளு, யார் வாழ்க்கையடா கெடுத்தது? எப்பவும் நீங்க தான்டா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ரிமோட் கண்ட்ரோலா? ஆச்சோச்சோ, இத வேற நான் கீழே போட்டனே. லாகர்விக், நீ நினைச்சதை எப்பவுமே நான் நடக்க விட மாட்டேன். பப்ளு, எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? எவ்ளோ கனமா இருக்கா? ஓரன், பப்ளு இந்த ட்ரக்ல தானே இருக்கான். ஒருவேளை கூட்டாளியோ? Hey guys, நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வந்துட்டேன். இத வாங்கறதுக்காக தான் இந்த லாகர்விக் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். ஓ ஓ, இன்னைக்கு நமக்கு லக்கிடே தான்டா. உனக்காக என்கிட்ட கொடுத்துடுறாடு. சொன்னா கேள்றா. என்னடா பண்ற நீ? என்னைய வெளியே விடுறா. இதுதான் நடந்துச்சு. உண்மையை சொல்றதுதான் பொய் சொல்றதை விட ரொம்ப நல்லதே. பப்ளு மேலே தப்பில்ல. பப்ளு தெரிஞ்சு இது பண்ணவே இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க guys, மன்னிச்சிடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, ஓடாத.
நீ மட்டும் திரும்ப வந்த உயிரோட போக மாட்டடா. ஹே டபுள்யூ, வாடா போலாம். எப்படியோ போயிட்டாங்கடா அவங்க. இப்பெல்லாம் வர வர ரொம்ப தான் மோசமா நடந்துக்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கு. போன மாசம் சம்பளத்தை கொடுடானா என்னோட பாஸ் இந்த மாதிரி ஒரு மொக்க லேப்டாப்பா அனுப்பி வச்சிருக்கான். இதுல வர இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை கிழக்கிறது? ஒரு நிமிஷம், அதே தாண்டா விக்கு. இதுல பேசாம நான் உதவியை தேடலாமே. சரி ஆரம்பிடா விக்கு. இதுக்கப்புறம் உன்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணு. இதை இப்படி எடுத்து 4 அமுக்கு அமுக்கணும். அவ்வளவுதான்டா விக்கு. ரொம்ப ஈஸியால இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன பசங்களா, இன்டர்நெட்லாம் நீங்க பயன்படுத்த கூடாது. கேள்வி, என்னைய 2 குண்டுக்காரடிங்க விடாம கலாச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க 2 பேரோட தொல்லை இல்லாம நான் எப்படி என் வாழ்க்கையை வாழறது? பதில தேடு. என்னது சோஃபாவா? இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. அது இருக்கட்டும், இதெல்லாம் என்னதுன்னு தெரியலையே. என்னது ஒண்ணு வாங்கடா இன்னொன்னு இலவசமா? அடே என்னடா இது, விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எவனாச்சும் ஒழுங்காடா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்கடா. வாய்ஸ் சாட்டுக்கு இதை அமுக்குங்க. ரொம்ப சந்தோஷப்படா. இப்பவே என் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஹலோ, கரடிகளை பத்தி நான் சில கேள்விகளை கேட்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? நான் தான் ஹண்டர் ஸ்டீவ். ஹலோ, வேட்டையாடுறத பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் என்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். அது வந்துங்க 2 குண்டுக்காரடி என்னைய ரொம்ப இம்சை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது நல்ல டிப்ஸ் இருந்தா கொடுங்களேன். சரியான ஆள் கிட்ட தான் நீங்க கேட்டிருக்கீங்க. வேட்டையாடுறதுல நான் இப்போ என்னுடைய பாரு. வேட்டையாடுறதுல 3வது இடம். ஏன் முதல் இடத்தை பிடிக்க முடியலையா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். எங்க அப்பா தான் நம்பர் 2ல இருந்தாரு, எங்க தாத்தா தான் நம்பர் 1ல இருந்தாரு. நாங்க பரம்பரையா வேட்டையாடுறவங்க. இப்போ என்னுடைய உதவி உனக்கு வேணுமா வேணாமா? சரி, நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன். சரி மாஸ்டர் ஹண்டர் ஸ்டீவ், எனக்கு நீங்க உதவுங்க. ரொம்ப சுலபமான விஷயம். நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிடு. அதுதான் உன்னுடைய முதல் வேலை. அவனுங்க உன்னை நம்பினதுக்கு அப்புறமா கவனமா கேள்வி ரொம்ப முக்கியம். வாயை பழந்துக்கிட்டு பார்க்காம பக்கத்துல வா. அப்புறம் நிஜமாவா சொல்றீங்க? நான் சொன்னதை அப்படியே செய், அது போதும். அண்ணா உனக்கு வயசாயிடுச்சு போடுறோம். எனக்கா உனக்காடா? உனக்கு தான்டா வயசாயிடுச்சு. என்ன உன்னால பிடிக்க முடியாது. என்னவோ போடா. ஹே டபுள்யூ, நில்றா. இன்னைக்கு விளையாடுனது போதும்டா. நீயே ஒண்ணு துறைச்சிக்கோடா. தோத்து போனவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்களோ. உங்களை தான்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? லாகர் பேக். மஞ்சள் கலர் டப்பால சாப்பாடு ஏதாவது இருக்குமா? டேய் தம்பி, உனக்கு சாப்பிடறத பத்தி மட்டும் தான் நினைப்பா. எதா இருந்தாலும் டேஞ்சர் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்களா, இந்த காட்டில் நீங்க எவ்வளவு நேரம் தான் ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க? வாங்க டான்ஸ் ஆடலாம். எனக்கு மட்டும் மரம் வெட்டுற வேலை இல்லைன்னா நான் எப்பவுமே ஒரே விஷயம் தான் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன். இங்க பாடுறா. கிட்ட எடுத்துட்டு வராத, தள்ளி போ. அவனுக்கு மண்டை குழம்பிருச்சோ. எனக்கு என்னடா தெரியும். ரொம்ப ஜாக்கிரதையா இரு தம்பி. வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா, என்னைய மாதிரி நீங்களும் டான்ஸ் ஆடுங்க. வாங்க.
நான் அவன் கூட போய் ஆட போறேன்டா அண்ணா. வேணாம்டா டப்ளு, சொல்றத கேளு. இவன் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கான். யாரும் ஏமாத்து பாக்குற? இது வேலையோ செய்யலையே. சாட் ரூமுக்குள்ள போறோம். யாரது? யார் பாதி இப்போ நம்ம கூட சாட்ல இருக்கிறது? எவனா வேணாலும் இருக்கட்டும். எவனோ ஸ்டீவன் சொன்னியா, அவன் எங்கடா? சரியான ஃப்ராடுடா நீ. உன்னோட பிளான் வேலைக்கு ஆகலடா. பிளானை பத்தி நீ தப்பா பேசாத. எப்பயுமே அது வேலை செய்யும். நீ தான் தப்பு பண்ணிருக்க. என்னது நானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான் பண்ணேன். சரி, டென்ஷன் ஆகாத. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கவனமா கேளு. இந்த வாட்டி கண்டிப்பா சொதப்பாது. நிஜமாவா சொல்ற? இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி சொல்லுங்க மாஸ்டர், நான் கேட்க ரெடியா இருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, வந்து என்ன புடி. என்ன இப்போ? இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்ணாசிக்காம நீங்க ரெண்டு பேரும் இதையே பாருங்க. உனக்கு இப்போ தூக்கம் வருது. ரொம்ப என்னடா பண்ற? இது நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். உனக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அடி போடலாம். விடுறா தம்பி, பாத்துக்கலாம் விடு. இவன் என்ன பண்றான்னு முதல்ல பாக்கலாம். கம்முனு. நான் இன்னமும் எதையுமே பண்ணலடா. எதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வருது. இதுல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. உங்களுக்கு இப்போ தூக்கம் வருது. தூக்கம் வருது. தூக்கம் வருது. நாம போய் தூங்கலாம்டா. அதுக்கு முன்னாடி நாம லாகர் வைக்க கவனிக்கணும்டா. சாட் ரூம்குள்ள வந்துட்டாரு. விக்கு நான் சொன்னேன். ஆமா, அவனேதான் வந்துட்டா. வா, காமெடி பண்ணலாம். யார் பாது? இல்ல, யாரும் இல்ல. சொல்லுங்க மிஸ்டர் பிக், கரடிகளை புடிச்சிங்களா? மறுபடியும் அந்த பிளான் சொதப்பி போச்சுங்க. எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த ரெண்டு தடியங்கிட்டையும் எந்த ஒரு பிளானுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க நம்ம எதிர்பார்த்ததை விட அறிவாளிகளா இருக்காங்க. ஆனா பயப்படாதீங்க, என்கிட்ட இன்னொரு மாஸ்டர் பிளான் இருக்கு. ஓ, நீ நிஜமாலுமா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். நம்ம கேமுக்கான கடைசி ட்ரம் கார்டு கிட்ட இருக்கு. ட்ரம் கார்டா? இப்போ நீ பண்ண வேண்டியது என்னன்னா, சரி ரைட், விடு, நான் அப்படியே பண்ணிடுறேன். எப்படிப்பா இருக்கீங்க மிஸ்டர் ஹேண்ட்ஸம்? யாரு? என்ன? யாரு நீ? ஹாய், என்னோட பேரு தான் அம்பெல். கிட்ட வராத. வெக்கப்படாத. நீ பண்றதெல்லாம் போதும், உடனே அதெல்லாம் நிறுத்து. சகிக்கவே இல்லை. கோச்சுக்காரங்க ஹேண்ட்ஸம், நீங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்து பயப்படுறீங்க. என்னால தாங்க முடியல. என்னது? டேய் தம்பி, வாடா நம்ம ஓடிடலாம். அத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குடா. ஆமாண்டா, இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வராது. ஐடியாவாடா கொடுக்கற நீ நேர்ல மாட்டு உனக்கு இருக்குடா. இன்னைக்கு என்னைய வச்சு காமெடி பண்ணலையே. எங்க ஊரு அது?
அங்க போடும். அரசே நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இது முக்கியமான விஷயம். அது என்னன்னா என்ன உனக்கு பய மூடு. நான் தான் இந்த காட்டோட ராஜான்னு உனக்கு தெரியல. எனக்கு எதை பார்த்து பயம் கிடையாது. கருப்பா போச்சு. எவ்வளவு தைரியம் உனக்கு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன்டா. ஒன்னடா இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. அரசே நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. சமய பார்த்து எனக்கு கிண்டல் பண்றியா நீ? அப்படிலாம் இல்ல அரசே. அந்த பயம் இருக்கணும். அப்புறம் எதுக்குடா இங்க வரீங்க? அரசே போகாதீங்க, சொல்றத கேளுங்க, என் பேச்ச கேளுங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, சொல்றத கேளுங்க. நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? கடவுள் நோக்கி போயிட்டு இருக்கேன். நான் நிறைய சாகசங்கள் பண்ணணும். ஒரு புது ராஜாங்கத்தை உருவாக்க போறேன். அரசே சொல்றத கேளுங்க, நீங்க இங்க இருந்து போக கூடாது. என்ன விடு. என் கனவை நினைவாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. பெரிய ராஜாவான என் தலையெழுத்து இப்ப மாற போகுது. அரசே தயவு செஞ்சு போகாதீங்க, சொல்றத கேளுங்க. அரசே போகாதீங்க. அரசே அரசே என்னை விட்டுட்டு போகாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அரசே. என்ன பண்ற? கவலைப்படாத, சும்மா படம் கட்டுறோம். 2 நாள்ல திரும்ப வந்துருவோம். அரசே வேண்டாம். அரசே என்ன பார்த்து சொல்லிட்டா? தள்ளிப்போ. அரசே வேண்டாம். நான் உங்களுக்கு பண்ண சேவையெல்லாம் மறந்துட்டீங்களா அரசே? அரசே போகாதீங்க. என்னடா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ இப்படி பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. அவன் தான் ஏதோ புது ராஜாகும் அப்படி இப்படின்னா. என்னது? நான் எப்பவுமே உங்களுக்கு சேவகனா இருப்பேன் அரசே, விட்டுடுங்க. வாங்க. வேணாம். நீ தாண்டா என்னமோ பண்ணிருக்க. பப்பு அவனை கண்டிப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டான். நான் ஒண்ணுமே பண்ணல. சரி, இங்க பாருடா தம்பி, சிக்கி வெறுப்பேத்துவான் தான் ஒத்துக்கிறேன். ரொம்பவே பண்ணுவான், நிறைய அதிகாரமும் பண்ணுவான் அவன். ஆனா நண்பர்கள்லாம் நாம விட்டு கொடுத்துதாண்டா போகணும். அதனால நீ இப்பவே போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுவான். என்ன? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? சொல்லு. பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ கேட்டுதாண்டா ஆகணும். நீ மட்டும் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வச்சுக்க, உன் அடியை நான் சாப்பிடுவேன். என்ன? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நான் அவனை எதுவுமே பண்ணல. சொல்றது கேளுங்க அரசே. என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹேய் டீக்கி, ஒழுங்கா திரும்ப வா. என் ஹனியே உன் கையில தான் இருக்கு. அது சரி, ரிப்போர்ட் வீட்டுல இருந்த பேசுற டப்பாட எல்லா ராஜாக்களும் இதை போட்டிருந்தாங்கல்ல. நான் தான் அவன் இந்த காட்டுக்கு ராஜா. அது சரி. என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. அடடடா, அது ரொம்ப அழகால இருக்கு. அத அவன் எங்க இருந்து எடுத்திருப்பான்? எனக்கு இன்னைக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. பாபு, பாபு நீயா? பாபு எப்படி பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. அவனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மனசு அங்கங்க நாள பாஞ்சுக்கிட்டே இருக்கு. வேண்டாம் வேண்டாம். அறிவு கட்ட குரங்கு குனியாதரா, அப்படியே நில்லு. இன்னொன்னு இருக்கா? ஒடே குனியா படிக்க மாட்டியா நீங்க? எவ்வளவு நேரம் தானே அவனை சுட்டுக்கிட்டு இருக்கிறது? நிறைய இருக்கு. இந்த ராஜாவுக்கு விருந்து கிடைச்சிருச்சு. இன்னைக்கு முழுக்க சாப்பிட வேண்டியதான் வேலை. இது ரொம்ப நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. பாபு, ராம்பு,
இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசே திரும்ப வந்துடுங்க, எங்களுக்கு நீங்க வேணும். இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரே உறவு குடும்பம் நீங்க தான். நீங்க போயிட்டா நான் யாருக்கு பணம் எடுத்து வந்து கொடுப்பேன்? என்ன மன்னிச்சிடு டீக்கி, நான் வேணும்னா என் ஹனியை கூட ஷேர் பண்றேன். ப்ளீஸ். போதும், என் மனசை மாத்திக்கிறதா நான் இல்ல. போயிட்டு வர டீக்கி. அரசே நானும் உங்க கூடவே வரேன். என்னடா நடக்குது இங்க? சுத்த பைத்தியக்காரத்தனமால இருக்கு. என்னது? என் கூட நீ விளையாண்டு வாடா டபுளு. வாடா விளையாடலாம். உன் வேலையில இதோட நிறுத்திக்கோ. உனக்கு புரியுதா இல்லையோ? இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஒரு வழியா இவன் தொல்லை ஒழிஞ்சுது. இப்போ அந்த குரங்கு எங்க போச்சு? ஏய் டப்ளு, ஏய் டப்ளு, எங்கடா இருக்க? டப்ளு, டப்ளு, ஏய் டப்ளு, உனக்கு உண்ணாங்களே. டேய் தம்பி, டேய் டப்ளு, உனக்கு என்னடா ஆச்சு? டேய் இங்க பாருடா. இவன் தூங்கிட்டான் போல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நல்ல வேலை இந்த மோதிரத்துல லைட் இருக்கு. ஒருவேளை தப்பான வழியில போயிட்டு இருக்கோமோ? என் கூட பாபு இருந்திருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. பயமுள்ள இங்க இருக்கு. வாவ், இம்புட்டு அழகான ரிங்கை என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. எனக்கு கண்டிப்பா அது வேணுமே. சீக்கிரமே என்னோட ஆகிடும். ஒழுங்கா உன் கையில இருக்கிற ரிங்க கழட்டி என்கிட்ட கொடுத்துரு. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தேன், ஆனா இதுக்கு மேல முடியல. இது கூட வேலையா தான் இருக்கும். வாங்க நம்ம போலாம். அப்படியே ஓடாதடா, நில்றா. இருடா குரங்கு, இப்போ உனக்கு ஓடுறதுக்கு இடம் இல்லையா? இவங்களும் வந்துட்டாங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? இங்க குடுறாடா, பாட்டுக்கு போயிடுறேன். என்னைய சுட வச்சிடாதடா, ஒழுங்கா அதை கொடுத்துடுறான். ஒழுங்கா அவனை விட்டுடு. டீக்கி, நீ ஒண்ணு கவலைப்படாத. அரசே, நான் உனக்கு கடைசியா வாய்ப்பு கொடுக்குறேன்டா. யாரு என்கிட்ட நெருங்க வாங்கவே முடியாது. அடே, நீ இப்ப ஒரே ஒரு ரிங்குக்காக உன் உயிரை விட போறாடே. என்னோட ரிங்கு அச்சோ பறக்குது. புடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க அரசே. பாபு, சிக்கி, உனக்கு உண்ணாங்களே ஏதாவது அடிபட்டுச்சா? கொஞ்சம் விட்டுருந்தா நீ என்ன ஆயிருப்பனே தெரியாது. ஆமா ஆமா, உண்மைதான். பப்புவாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சிச்சு. சரி சரி, நான் உங்க கூடவே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப அழுத்தீங்களா, அதனாலதான். சரி, உன்கிட்ட கேட்டே ஆகணும். அந்த டைமண்ட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதுவா, லாகர் வீட்டுக்கு பின்னாடி இருந்து கிடைச்சது எனக்கு. அது ஒரு பொம்மை தான். பொம்மையா? அடே தம்பி, அது ஒரு பொம்மை டைமண்டா. நான் உங்க அன்புக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரி ஓகே, வாங்க நாம எல்லாரும் கிளம்பலாம். பைத்தியக்கார பசங்களா, ஆனா படக்காரனாக போறே. என்னது இது? இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்னது இது? நான் சின்ன வயசுல விளையாடின ஒரு பொம்மை ஆச்சே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?